வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரோகிணி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம். இதனால் சூரியனுடைய வெயிலின் தாக்கத்தால் அதற்குரிய நிவாரணத்திற்கு அத்தியாவசிய தானங்கள் என்ன செய்யலாம் என்று பார்ப்போம். சோதத்தில் சூரியன் நவக்கிரகங்களின் ராஜாவாக கருதப்படுகிறார். மேலும் அவர் தன் ஒளியால் பூமிக்கு உயிர் கொடுக்கிறார். சூரிய பகவானும் தெய்வமாக மக்களால் வழிபடப்படுகிறார். இப்போது சூரியன் சந்திரன் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார். இந்த பதிவில் ரோகிணி நட்சத்திரத்தில் சூரியனின் பயண போக்குவரத்து பற்றி துல்லியமான விவரங்களை இந்த பதிவில் நாம் பார்ப்போம். சூரியன் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் 15 நாட்கள் தங்கி பயணம் செய்வார். 2024ஆம் ஆண்டில் ரோகிணி நட்சத்திரம் முதல் பாதத்தில் ரிஷபராசியில் பயிற்சி மே மாதம் 25ஆம் தேதி 2024 அன்று மற்றும் வைகாசி 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 3:27 தனது பயணத்தை தொடர்கிறார். இது ஜூன் 8, 2024 வரை, அதாவது வைகாசி 26 வரை இந்த மாதத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் தனது பயணத்தை முடித்து மிருகஷிர நட்சத்திரத்திற்கு மாறி செல்கிறார். இந்த நிலையில் இருக்கும் சூரிய பகவான் இந்திய பஞ்சாங்கத்தின்படி கிருஷ்ணபட்சத்தின் 2ஆம் தேதியில் சூரிய ரோகிணி நட்சத்திரத்துக்கு மாறி தன் பயணத்தை தொடங்குகிறார் என்று நாம் உறுதியாக நம்பலாம். இந்த வைகாசி மாதத்தின் சூரியன் ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் ஆரம்பிக்கும் சமயத்தில் நமது தேசத்தில் வெப்பம் உயர்கிறது. ரோகிணி நட்சத்திரத்தின் அதிபதி சந்திரன். சூரியன் ரோகிணி நட்சத்திரத்தில் நுழையும் போது அதன் குளிர்ச்சி குறைகிறது. சந்திரனுடைய குளிர்ச்சி குறைகிறது. அதன் காரணமாக 9 நாட்களுக்கு மேல் கடுமையான வெப்பம் இருக்கும். இந்த 9 நாட்களில் சூரியன் பூமிக்கு அருகில் வருகிறது. வெப்பநிலை அதிகரிப்பு பூமியின் மேற்பரப்பில் கடுமையான வெப்ப அலைகளை உருவாக்கி மக்களை தகிக்கிறது. இருப்பினும் சூரியன் திருவாதிரை நட்சத்திரம் நுழையும் போது பூமியின் மேற்பரப்பில் மழைத்துளிகள் விளையக்கூடிய தன்மையில் இருக்கிறது. இது சமயம் பூமி வெப்பத்திலிருந்து விடுபடுவதை உறுதி செய்யும். இந்த காலகட்டத்தில் நாம் ஒவ்வொருவரும் சூரிய பகவானை வழிபடுவதால் நன்மையான பலன்களை நாம் பெறலாம். முடிந்தவரை யாவருக்கும் குடிக்க வெல்லம், எலுமிச்சைச்சாறு, ஏலக்காய் நீர் கலந்த பானகம், நீர் அல்லது நீர்மோர், தயிர் மற்றும் இனிப்பு கலந்த தயிர் தானம் செய்வது நல்லதாக இருக்கும். குறிப்பிட்ட தானம் செய்வது மக்களுக்கு புனிதமாக கருதப்படுகிறது மற்றும் மக்களாக நாம் செய்யும் அந்த தானம் நம்முடைய பல்வேறு வகையான பாவங்களையும் நீக்குகிறது. மற்றும் ஒருவர் தானம் செய்வதால் லட்சுமி தேவி மக்களுக்கு அவர்களின் வாழ்வின் பல்வேறு பகுதிகளிலும் செல்வம் மற்றும் செழிப்பை கொடுக்கிறார் என்பது ஐதீகம். மேலும் இந்த ராசி மக்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் பல்வேறு நோய்களிலிருந்து நிவாரணமும் பெறுகிறார்கள் இந்த தானத்தால். மற்றும் தானம் செய்யும் மக்களின் ஆரோக்கியத்தை சூரிய பகவான் கணிசமாக மேம்படுத்துகிறார் என்றும் நம்பலாம். சிலர் உணவு தானம் செய்யக்கூடிய தன்மையிலும் இருக்கிறார்கள். புராண நம்பிக்கைகளின்படி 9 நாட்கள் அன்னதானம் செய்வது ராசி மக்களுக்கு நல்ல பலன்களை வழங்குகிறார்கள். இது ஜாதகத்தில் கிரகத்தின் நிலையை பலப்படுத்துகிறது மற்றும் அன்னபூர்ணா தேவியின் ஆசீர்வாதத்தையும் ஜாதகர்களுக்கு மக்களுக்கு வழங்குகிறது. இதுவும் மக்களின் வாழ்வில் சாதகமான முடிவுகளை ஏற்படுத்துகிறது. சிலர் ஆடை தானம் செய்கிறார்கள். இக்காலத்தில் ஏழைகளுக்கு ஆடை தானம் செய்வது இந்த ஆடை தானம் செய்யும் மக்களுக்கு நல்லதொரு பலனை கொண்டு வந்து சேர்க்கும். இவர்கள் தங்கள் திறனுக்கு ஏற்ப ஆடைகளை தானம் செய்ய வேண்டும். முக்கியமாக ஏழைகளுக்கு தானம் செய்வது அவ்வளவு உகந்ததாக இருக்கும். இதனால் இவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளுக்கு சாதகமான விலங்குகளை கொண்டுள்ளார்கள். ஆடை தானம் பெறும் ஏழைகள் தானம் செய்வர்களை வாழ்த்தக்கூடிய தன்மையால் அவர்கள் யாவும் ஒளிவிட்டு பிரகாசிப்பார்கள். அவர்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. ஆக ஆடை தானம், உணவு தானம் செய்வது நல்லது. முடியாதவர்கள் முடிந்தவரை இந்த மேற்கூறிய பானங்களை அல்லது நல்ல குடிநீரை தானம் செய்வது மிகுந்த வாழ்வில் ஒளி ஏற்படும் என்று நம்பலாம். இந்த நேரத்தில் இந்த முக்கியமான வேலைகளை நாம் தவிர்க்க வேண்டும். வெப்பம் இந்த நேரத்தில் அதிகரிப்பதால் இந்த காலகட்டத்தில் நீண்ட பயணங்களை தவிர்ப்பது அவசியம். வெயிலில் வெளியில் சுற்றாமல் இருப்பதும் அவசியம். மேலும் மக்கள் மிளகாய் மற்றும் வறுத்த உணவுகள் மற்றும் மசாலா பொருட்களை அதிகமாக சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இந்த 9 நாட்களும் மது மற்றும் அசைவ உணவுகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிக மிக சாலச் சிறந்தது. இந்த நேரத்தில் போது உலகத்தினுடைய தட்பவெப்பநிலை மாறி புயல் மற்றும் இடையுடன் கூடிய மழைக்கான அதிக சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. எனவே இந்த காலகட்டத்தில் மக்கள் யாவரும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். இந்த சூடான நேரத்தில்
கத்திரிக்காய் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். கத்திரிக்காய் ஏற்கனவே சூடு. இந்த சூடு நேரத்தில் அதிகமாக சர்க்கரை சாப்பிடுவது சொறி சிறங்கு வருவதற்கு உண்டான சூழல்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அதை தவிர்ப்பது நலமாகும். இந்த காலகட்டத்தில் புயல் மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருப்பதால் திருமணம், பிறந்த நாள் விழாக்கள் அல்லது பிற நிகழ்வுகள் போன்ற சுப நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதை காலமறிந்து சோதரிடம் கேட்டு அதை செய்வதை தவிர்ப்பது நலமாக இருக்கும். இந்த சூடான வெயில் கால நேரத்தில் போது லேசான உணவு மற்றும் பானங்களை உட்கொள்ள முயற்சிக்கும். முக்கியமாக சாத்விக உணவாக இருந்தால் போதும். அரைவயிறு உண்டால் அதுவே உங்களுக்கு நலமாகும். இந்த காலகட்டத்தில் மண் பாத்திரத்தில் தண்ணீரை நிரப்பி பறவைகளுக்கு வைக்க வேண்டும் மற்றும் விலங்குகளுக்கும் அதுபோல் பாத்திரத்தில் நீர் நிரப்பி வைப்பது நலமாகும். அதுவும் நகரத்தில் நீர்நிலை இல்லாதால் விலங்குகளும் பறவைகளும் அதிகமாக தாகம் தேடி அலையக்கூடிய சூழல் இருக்கிறது. அவர்களுக்கு பாத்திரத்தில் நீர் வைப்பது மக்களுக்கு நல்லதொரு புண்ணியமாக இருக்கும். இது எல்லா மக்களுக்கும் மிகவும் பயனுள்ள ஒரு சூழலாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அத்துமீறுபவர்களுக்கு நல்ல பலன்களை பெற இந்த காலகட்டத்தில் தண்ணீர் வழங்கவும், அவர்கள் குடித்து அவருடைய மனம் சாந்தி அடையட்டும், அவருடைய கோபங்கள் யாவும் தலையட்டும், தன்னை உணர்ந்து அவர்கள் திருந்தி வாழ்வதற்குண்டான சூழலை இறைவன் அவர்களுக்கு அருளட்டும். இந்த சூடான நேரத்தில் பக்கத்தில் உள்ள சிவலிங்க கோயிலுக்கு அபிஷேகத்திற்குண்டான நீர் வழங்கவும் முடிந்தால் அபிஷேக திரவத்தில் 16 வகையான திரவம் இருக்கிறது. அவற்றில் உங்களால் முடிந்ததை கொடுத்து சிவனையும் குளிரச் செய்யுங்கள், சிவலிங்கத்தையும் குளிரச் செய்யுங்கள். உங்களுடைய ஆன்மாவும் குளிரும், உங்களுடைய வாழ்க்கையும் நலமுடன் வாழலாம் என்பதை உறுதியாக நம்பி செயல்படுங்கள். ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோர்களை மனமுந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திடகாற்று ஆயுத ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபராணி ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம். நன்றி.